புனிதமிகு அல் குர்ஆன் முழு முஸ்லிம் சமூகத்தின் ஒரு மூல நூலாக இருக்கின்றது, ஒரு சட்ட நூலாக இருக்கின்றது, ஒரு வழிகாட்டி புத்தகமாக இருக்கின்றது, ஒரு அரசியல் சாசனமாக இருக்கின்றது, ஒரு வழிபாட்டு கையேடாக இருக்கின்றது, ஒரு வழிபாட்டு கையேடாக இருக்கின்றது. பள்ளி வாயில்களில், வீடுகளில் இந்த குர்ஆனே முஸ்லிம்களின் கைகளில் இருக்கின்றது. இதன் மீது சத்தியம் செய்கின்றார்கள். இந்த குர்ஆன் வசனங்களை, அத்தியாயங்களை வைத்துக் கொண்டு அதற்காக வாதமிட்டு அந்த வாதங்களுக்கு ஆதாரமாக இந்த குர்ஆன் வசனங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், கூறுகின்றார்கள். இஸ்லாத்தை கற்பதற்கென்று ஒருவர் வருகின்ற போது புனித அல் குர்ஆனை கொடுக்கிறார்கள். பெண்களுக்கு மகராக கூட குர்ஆனை கற்பித்தல் என்ற ஒரு விடயம் வரலாற்றிலே இருந்து வந்திருக்கின்றது. இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் குர்ஆனை தவிர வேறு எந்த நூலும் முஸ்லிம்களிடத்தில் இருக்கவில்லை. அதனால் அதனையே ஓதுதல், அதனையே மனனமிடுதல், அதனையே கற்றல், கற்பித்தல் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் அவர்கள் பாவித்து வந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு மரியாதை செய்வதாக இருந்தால் அவர் எந்த அளவுக்கு குர்ஆனை அவர் கற்றிருக்கிறார், அதனை மனனமிட்டிருக்கிறார் என்று பார்த்து அவருக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் குர்ஆனை மனனம் செய்கின்ற விடயத்தில் ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகளை இஸ்லாம் வளர்த்து வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் எத்தனையோ ஹாஃபிதுகள் பல யுத்தங்களில் கொல்லப்பட்ட அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமிகு அல் குர்ஆன் இறங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அதனை எழுதுவதற்காக சுமார் 43 குத்தாபுல் வஹி என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழர்களை பணித்திருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு ஒரு சமூகத்தின் முழு மூச்சாக அந்த சமூகம் அந்த நூலிலே மையப்படுத்தப்பட்டு வாழுகின்ற ஒரு நூலாக இருக்கின்ற போது இந்த நூலை எவராலும் திரிவுபடுத்த முடியாது, அதிலே கூட்டல் குறைத்தலை செய்ய முடியாது என்பது மிகவும் உறுதியான, ஆணித்தரமான நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷியா சமூகமும் இந்த நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. ஷியா சமூகமும் இந்த நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. அந்த புனிதமிகு அல் குர்ஆனில் ஒரு வசனத்தையோ, ஒரு சொல்லையோ, ஒரு அத்தியாயத்தையோ எந்த வகையிலும் மாற்ற முடியாது என்பது இந்த சமூகத்தின் நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது.